பெஜாராகுது ப்ரோ. எவ்வளோ ப்ரோ, எவ்வளோ எவ்வளோ பண்ணுவீங்க ப்ரோ? இஸ் மோர் தென் எமோஷன் ப்ரோ. மனுஷன் எவ்வளோ ப்ரோ, எவ்வளோ. ஆனால் செம்ம ப்ரோ, கற்றுக்கணும் ப்ரோ. ஒருத்தர் ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த சிரிச்ச மூஞ்சோடு நான் நின்று நிற்கிறேன்றது கற்றுக்கணும் ப்ரோ. சமீபத்தில் நம்ம தீய சக்தியோட மகளிர் மாநாடு ஒன்று நடந்தது. அதில் ஒரு அக்கா சொல்கிறாங்க, எங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்கோ, மாசா கொடுத்தாங்கோ, லட்டு கொடுத்தாங்கோ, குட் டே பிஸ்கெட் கொடுத்தாங்கோ, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கோ. ஒரு 3 மணி நேரம் விழாக்கு எங்கள் பெண்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க. வாவ், நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மேலே எவ்வளோ அக்கறை இந்த தீய சக்திகளை. இவங்களை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே. சே 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளோ கொடுத்ததை சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றத சொல்லாமல் மறந்துட்டாங்க பார்த்தீங்களா அந்த அக்கா. பாவம், டைம் இல்லை போல. அதான் நாங்கள் இருக்கிறோம்ல, சொல்கிறேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களால் தான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ, கரண்ட் பில்லை ஏற்றி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் சொன்னார். 2.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்கோ. கருப்பு சட்டை அணிந்து கொண்டு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த போது சவுண்டு கொடுத்தாங்கோ. திருத்தணியில் ஓடும் ரயிலில் வடமாநில இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் வெட்டு காயங்கள் கொடுத்தாங்கோ. சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்கோ. போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்கோ. மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தானே ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்கோ. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்கமா கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்கோ. கடைசியில ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரிய குண்டால அல்வா கொடுத்தாங்கோ. Gentleman, but very disciplined. But he's very disciplined and he's a nice human being and very friendly to work with. Good personality. He's a very humble person. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. யாரோட வேலையிலும் அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டாரு. எல்லாரும் எவ்வளோதான் அவர் மேலே அவதூறு பரப்பினாலும் சரி, நாங்கள் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கூட தான் நிற்போம். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கடா. இதே பாத்திரம் நான் கேட்குறேன், ஓகேங்களா? அம்மா ஜெயலலிதா வந்து மகாமகத்தில் 52 பேர் இறந்து போனாங்களே, அப்புறம் அந்த அம்மாவை பத்தி யாராச்சும் பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கா அவங்களுக்குன்னா? விஜய் ரசிகர்னு சொல்றாங்க, தற்கூரின்னு சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே கண்ணியம் காத்திருக்காங்க. ஆமா, யாராச்சும் ஒருத்தர் செருப்பு எடுத்து அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? நீ சீஃப் ஜஸ்டிஸ் என்ன இருக்கும்? திருச்சபையோட மானம் எங்க போயிருக்கும்? உங்களுக்கு மட்டும்தான் ப்ரீச் பண்றதுக்கான அதிகாரத்தை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லே பர்சன் நான் ஏறி பண்ண முடியாது. அதை நீங்க இது பண்றதுனால பர்மனன்ட் ஆர் டெம்பரவரிலி ஹி கேன் பி பார்ட். டிஸ்ட்ரிபியூட்டுக்காக பேசின இந்த ஃபாதர்ட்ட சொல்றேன், ஃபாதர் ஸ்டான்சாமி இறந்து போனாரு. அப்ப திமுக கிட்ட எத்தனை எம்பி இருந்தாங்க? 40 எம்பி இருந்தாங்க. 2021 இவங்க ஆட்சியே வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க ஃபாதர் ஸ்டான்சாமி? நீங்க இவ்வளவு பேர் வச்சு சட்டசபையில நீங்க பேசுனீங்களா? நீங்க வந்து லோக்சபால போய் பேசுனீங்களா? மெமரண்டம் டிராஃப்ட் பண்ணீங்களா? உங்க ஜஸ்டியூட் பிரீசிக்கா நான் பேசுறேங்க, நீங்க என்னங்க பேசுறீங்க? இந்த வியாபாரம் பண்ணவங்களை என்ன பண்ணாரு ஏசுநாதர்? சாட்டையால எடுத்து அடிச்சாரு. ஓகேங்களா? நீங்க பண்றது பொலிட்டிக்கல் வியாபாரம். இதை என்டர்டெயின் பண்ணீங்கன்னா இது பண்றது பொலிட்டிக்கல் வியாபாரம். ஒண்ணும் இல்லைங்க, யாராச்சும் ஷூ எடுத்து அடிச்சுட்டாலோ, ஒருத்தர் கொண்டு வந்து உங்க மேல அந்த கட்சி துண்டை போட்டுட்டாலோ, நீங்க போட்டிருக்க ஸ்டோர் இதுக்கு வந்து மீனிங் இல்லாம போயிருமே. உங்க கேஸ்கெட்டுக்கு மீனிங் இல்லாம போயிருமே. நம்மளுக்காக ஒவ்வொரு வீட்லையும் போராடுறாரு. அவரோட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவளை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அவரை இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பார்க்கணும் வைக்கணும்ன்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தலைவர் மனசில் ஒரே நம்பிக்கை தான், நம்ம இருக்கோம்ன்ற ஒரே நம்பிக்கை, நம்ம கை கொடுப்போம்ன்ற ஒரே நம்பிக்கை. நம்ம கை கொடுத்து அவரை மேலே உயர்த்துறோம். அவர் தான் அடுத்து தமிழ்நாட்டை ஆள போகிறவர். அவர் தான் எப்பயுமே ஆளுவார். நீனாக சொல்லிக்கொண்டால் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று இந்த 5 ஆண்டுகள் இருந்து விட்டதா நம்பர் 1ஆக?
55 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை வளர்த்து கொண்டு வந்து நீ ஒரு ஸ்டெப்பு ஏறி நின்றுப்பாய். உன்னை விட பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது குஜராத், உன்னை விட பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது பம்பாய். அங்கெல்லாம் தொழில்துறை வளர்ச்சி என்பது இமாலய வளர்ச்சி. ஆகவே இவர்களெல்லாம் உன்னுடைய நாட்டில் தொழில் செய்ய வருவதற்கு நீ காரணமா? இந்த வளர்ச்சிக்கு நீ என்ன? கே பழனிசாமி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பிரபாகரன் மகன் சீமான், உங்க விஜய் இருக்கலாம். இந்த தடையும் உடைச்சிட்டு நம்ம சிங்கம் மாதிரி ராவண மாவண்டாங்கிற மாதிரி கண்டிப்பா வருவார். இல்ல அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் ஆனா தளபதி எப்ப வந்தாலும் அப்பதான் நமக்கு பொங்கல். கண்டிப்பா நான் ஒரு ஃபேன் பாய். அவரை பார்த்து தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். அவர் கூடயும் நடிச்சிருக்கேன். மாஸ்டர்ல 14 நாள் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். படம் கண்டிப்பா வரும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும். தடையை மீறி வர்றதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். அதுல தளபதி வந்து நமக்கு பல இடங்களை அதை நிரூபிச்சிருக்காரு. இந்த தடையும் உடைச்சிட்டு சும்மா சிங்கம் மாதிரி ராவண மாவண்டாங்கிற மாதிரி கண்டிப்பா வருவாரு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் விஜய் சார், உங்களுடைய இதுக்கு. அடுத்து யார் வந்தா உங்க நிலைமை மாறும் நினைக்கிறீங்க? யார் வந்தா மாறனா விஜய் வந்தா மாறும் எங்க நிலைமெல்லாம். இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல விஜய். ஜெயிப்பாருங்களா? ஜெயிப்பாரு, ஜெயிச்சு வருவாரு. ஏன் வர மாட்டாரு? வந்துதான் ஆகணும் தலையைச்சு. வரல நான் என்ன பண்ண முடியும்? தலையத்தை நீங்க மாத்துறீங்களா? வரட்டா மாத்திரம் பாரு, மாத்திரமா இல்லையா பாரு. கலைஞர் ஜெயிச்சான என்ன கொடுத்தானுங்க? ஒரு சண்டை ஆன வர்றானுங்களா? ஒரு இது ஆன வர்றானுங்களா? அவனுக்கு போய் ஓட்டு போட சொல்ற. அவங்க எல்லாம் போட மாட்டோம். நாங்க ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். 6 ஓட்டுக்கு எங்க வீட்டுல 6 ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். அவ்வளவுதான், வேற என்ன? திமுக மேல எதுவும் செய்யலீங்களா? அவங்க என்ன செய்யறானுங்க? ஓட்டு வாங்க வரைக்கும் வீட்டுக்கு வருவானுங்க. எம்மா எம்மா எம்மான்னு வருவானுங்க. அப்புறம் பாரு திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, 5000 எங்க காசு. நான் கூட என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா அங்க நான் வரி கட்டினேன், டாக்ஸ் கட்டினேன். எல்லாத்துக்குமே நான் டாக்ஸ் கட்டினேன். இந்த ஒரு 5 வருஷமா என் டாக்ஸ முடிவு பண்ணா இன்னும் அவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு பத்தாதுதான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. அது எப்படி அவங்க காசு ஆகும்? அவங்க நகை அட வச்சாங்களா? அவங்க லேண்ட் எடுத்து கொடுத்தாங்களா? எங்கிட்டே பிடுங்கி எங்கிட்டே கொடுத்து தமிழ் மக்கள். இதுல பாதி பேர் வராமன்னு நம்ம பஸ் மறியல் அந்த மறியல்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா பேத்துக்குமே கொடுத்துட்டீங்களா? பாதி பேர் 4 வருஷம் 5 வருஷம்லாம் வாங்காதவங்களே